வெல்கம் பேக் டு சைஸ் எக்கனமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ ஃபஸ்ட்டு வாரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் 3 பார்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 4 நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் அகாடமிலேருந்து மேக்ஸ் புக் ஓரியன்டாக மீட்டிங் அண்டு கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் சரியாக வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ இந்த 1 வீக் ஏதாவது பார்ட் 4 அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் 5 இந்த 2 ஒரு பார்ட்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். நீங்கள் இந்த 1 வீக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களால ஈஸியாக எல்லாமே கரெக்டான டயத்துக்கு உங்களுக்கு வீடியோஸை எல்லாமே வந்துடும். ஸோ அதை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட் 4ல் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வருடம் காணுதல். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் வருடம் காணுதல் இங்கே கேட்டிருப்பாங்க. என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே நம்ம PNR/100 இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே PNR/100. இதில் என் வேல்யூ கேட்குறாங்க, காலம் கேட்குறாங்கன்னா ரிமைனிங் பார்ட்லாம் கொடுத்துட்டு, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, வட்டி கொடுத்துட்டு அந்த என் வேல்யூ என்ன அப்படிங்கிற கேட்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொடுத்து என் வேல்யூ கேட்பாங்க. அடுத்து 2வது கேட்டகரி என்ன, பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, அமௌண்ட் அப்படின்னா என்ன, மொத்த தொகை, அதில் வட்டியோட அளவும் அசலோட அளவும் சேர்ந்தது தான். அப்போ இந்த மாதிரி கொடுத்தும் என் வழி கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 கேட்டகரியில் அசல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, காலம் இது இருக்கும். அதில் 2 கேட்டகரியில் வந்துட்டு ஒரு காலம் கொடுத்துட்டு இன்னொரு காலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 2ஓட தனி வட்டியும் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. 2ஓட தனி வட்டியும் சமம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 இந்த கான்செப்டில் அதை கண்டுபிடிக்கலாம். என் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதே போல் அமௌண்ட்லாம் எதுவுமே கொடுக்காம பிரின்சிபல் அமௌண்ட்டோ அல்லது மொத்த தொகை அமௌண்ட்டோ வட்டி இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லாமல் மடங்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை மட்டும் கொடுத்து உங்களுக்கு காலம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, வருடம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வருடமோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அளவு கொடுக்காம வருடமும் காலமும் சமம், வருடமும் வட்டி வீதமும் சமம் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்து அங்கே அந்த காலம் என்ன அப்படிங்கிற கேட்பாங்க. அப்போ இங்கே அந்த என் வேல்யூ ஆர் வேல்யூ சமம் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். காலம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த 30வது சம்ம டவுட்டு கேட்டிருந்தீங்க. நான் அதுக்குரிய டவுட்டை உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் நடத்தி முடித்த பின்னாடி உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். எனக்கு தேவை என்ன அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ தாராளமாக என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். உங்களோட என்னோட கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட் வருதோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இங்கே 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 10,000 ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகள் ரூபாய் 2,000 வட்டியை தரும்? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10,000ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா, 10% வட்டி வீதம் ஆர். ஓகேவா, எத்தனை ஆண்டுகள் என் வேல்யூ தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வளோ வட்டி, 2,000 வட்டியாக தருது. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் என்னென்ன டேட்டா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா, இப்போது சிம்பிள் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். 2 விதங்களை சால்வ் பண்ணலாம் தான். இப்போ நான் ஃபார்முலா வைஸே நான் சொல்லிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, 2,000. அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 10,000. என் வேல்யூ கேள்வி கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆர் வேல்யூ 10/100. இதில் நீங்கள் கரெக்டாக சிம்பிளை பண்ணுறதுல தான் ஈஸியாக டைம் சேவ் ஆகும். இந்த 2 0வும் இந்த 2 0வும் சிம்பிளை பண்ணிடலாம். அடுத்து இங்கே இருக்க 2 0வும் இங்கே இருக்க 2 0வும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்து இங்கே இருக்க இந்த 1 0வும் ரிமைனிங் இருக்க இந்த 1 0வும் கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி இந்த எக்ஸுங்கிறதுக்கு =2ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2 வருஷங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனிவட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே தெளிவாக கொடுத்துட்டாங்க. 15,000 பிரின்சிபல் அமௌண்ட்டுன்ட்டு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. 9,000 முடியும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார். அப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. காலம் இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்களா. ஸோ எப்பயும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன, 15,000. ஓகேவா, 9,000
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 9000. அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் வேல்யூ 15000. என் வேல்யூ கேள்வி கேட்டிருக்காங்க. அதே போல் ஆர் வேல்யூ 10 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதி இங்கே வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுறீங்களோ ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து இந்த 1 0 இங்கே இருக்க 1 0 கேன்சல் பண்ணலாமா? அடுத்து இந்த 1 0 இந்த 1 0. ஓகே, ஜீரோலாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ என்ன இருக்குது? இந்த சைடு 15 இருக்குது, இந்த சைடு 90 இருக்குது. இப்போ 15 இன்ட்டு 6, 15 இன்ட்டு 6 என்ன? 90. ஓகே, 15 இன்ட்டு 6 90. அப்போ என்னோட வேல்யூ நம்ம 6 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நீங்கள் பர்சன்டேஜ் கான்செப்ட்லையும் இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜ் கான்செப்ட்லையும் நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். எப்படி பர்சன்டேஜ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது 15,000ல் 10% என்ன? 1500. 10%ங்கிறது 1500. இந்த 15,000 எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வட்டி இந்த 9000 கிடைக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம பார்த்துக்கலாம். என்ன வரும்? 6ஆல் மல்டிபிள் பண்ணால், ஆனால் 15 இன்ட்டு 6 தானே 90. ஓகேவா? அப்போ இங்கே 90, இந்த 2 0 900 வந்துச்சா? அப்போ எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள்ங்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பர்சன்டேஜ் கான்செப்டில். இது நம்ம நல்லா பர்சன்டேஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேறு விதங்கள்லையும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2500 அசலானது 2.5% வட்டி வீதமும் ரூபாய் 187.50 தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகள் கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் மெத்தட் தான், பட் உங்களுக்கு அந்த டெசிமலில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்பயும் மேலே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. என்னென்ன வேல்யூங்கிற உங்களுக்கு தெரியும். 2500 பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது ஆர் வேல்யூ, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 187.50 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 2500 இன்ட்டு என் வேல்யூ கேள்வி கேட்டிருக்காங்க. ஆர் வேல்யூ 2.5 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போது நான் பாயிண்ட் வேல்யூ நான் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, இந்த 100 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது டிவைடில் இருக்க இந்த சைடு ஒரு மல்டிப்புளாக மாறுமா? அப்போ மல்டிப்புளாக மாறிச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 2 0வும் அந்த 100மே வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட்டு இல்லாமல் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். அப்போ முழு வேல்யூவாக மாறிடும். 1 8 7 5 0ன்னு மாறிடும். ஓகேவா? ரிமைனிங் இருக்க வேல்யூ நோட் பண்ணுங்கள். 2500 இன்ட்டு என் வேல்யூ இன்ட்டு இந்த 2.5 25/10 நான் போடுறேன். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வேல்யூ இப்போ 2.5 அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் நீங்கள் முழு வேல்யூவாக போட்டு டிவைடில் 10ன்னு போடலாம். ஒரே ஒரு 0 வர்ற மாதிரி போடலாம். அதே இது இப்போ 2.58 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா? அப்போ நீங்கள் இதே முழு நம்பராக போட்டு டிவைடில் 100ன்னு போடலாம். 2 0 வர்ற மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னாவே அந்த டெசிமலும் பின்ன வேல்யூ சமம். ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடலாமா? எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? ஸோ இங்கே நான் 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 2 வரும், இங்கே 5ன்னு வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? அதுக்கு அடுத்து 5ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 1 5 5. இந்த சைடு மல்டிப்பிள் இருக்கலாம், இந்த சைடு மல்டிப்பிள் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 1 5 5 5 15 பேலன்ஸ் 3 37 7 35 பேலன்ஸ் 2 25னா 5 25. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 5ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 5ஆல் அடிச்சு கொடுத்தா இந்த இடத்துல 50 அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன வரும்? 7 5 35 பேலன்ஸ் 2 மறுபடியும் 5ன்னு வரும். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், 25ஆல் நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம். இங்கே 3 25 75, இங்கே 2 25 50. இந்த டிவைடில் ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன இருக்குது? டிவைடில் இந்த 2ன்னு இருக்கா? அப்போது இந்த டிவைடில் இருக்க 2 இதுவுமே கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்னோட வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதில் நீங்கள் சார் இந்த அளவுக்கு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா அடித்து கொடுக்குற மாதிரி தான் நம்பரே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக மாறும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 450க்கு ஆண்டுக்கு 4.5% வட்டி வீதத்தில் தனிவட்டி முறையில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 81 வட்டியாக கிடைக்கும்? ஓகேவா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 4.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க,
81 வட்டியாக கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன டேட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். இதற்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க கவனிக்கணும். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது அசல் அமௌண்ட்டு 5600. ஓகேவா? 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க 6720 அப்படிங்கிறது இந்த 5600 6700 மாறிடுச்சு. அப்போ இதில் என்ன இருக்குது? அசலும் வட்டியும் சேர்ந்து மொத்த தொகை தான் இந்த வேல்யூ. ஓகேவா? மொத்த தொகைங்கிறதா இந்த வேல்யூனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிளானதான். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 இதில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டேட்டா மட்டும் நம்மளுக்கு தேவை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. அதை என்ன பண்ணலாம்? இங்கேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போது மொத்தம் 6720 அப்படின்னா அதில் 5600 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 1120. இதுதான் வட்டி அமௌண்ட்டு. இது தெரிஞ்சால் போதுமில்ல, டேட்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ல. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120, பிரின்சிபல் அமௌண்ட்டு 5600, என் வேல்யூ கேள்வி கேட்டிருக்காங்க. ஆர் வேல்யூ 6% டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணலாமா? அடுத்து பாருங்கள், ஒரு 56 2 56 112. அப்போ 20 அப்படின்னு வருமா இந்த இடத்துல மொத்தமாக? இப்போ இங்கே அடுத்து பார்த்தோம்னா என் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 6 ஈக்குவல் இந்த சைடு போகும்போது டிவைடாக போயிடும். அப்போ 20/6 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 3ஆல் சிம்ப்ளை பண்ணிடலாமா? சாரி, 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 10ன்னு கிடைக்கும், இங்கே 3ன்னு கிடைக்கும். 10/3 தானே? 10/3 நம்ம ஆப்ஷனில் பார்க்கணும், கலப்பினத்தில் இருக்குது. அப்போ என்ன வரும்? 10ல் 3 9ன்னு வரும், பேலன்ஸ் 1 வரும், கீழே இருக்க அந்த 3. அப்போ 3 1/3ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அதாவது அசலும் தனி வட்டி வீதம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மொத்த தொகை கொடுத்துருக்கனால இந்த மூலயமா இப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே சேம் கான்செப்ட் தான், வேறு அமௌண்ட்டுங்கிறது இருக்குது. இங்கே 13% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதில் அசல் அமௌண்ட் என்ன? 16500. எவ்வளோ மாறுது? 22,935 மாறுது. அப்போ மொதல் வேலை என்ன பண்ண போகிறோம்? இந்த 22,935ல் 16,500 போணுச்சுன்னா மீதி எவ்வளவோ அதுதான் வட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 5, இங்கே 3, இங்கே 9ல் 5 போணுச்சுன்னா பேலன்ஸ் 4, இங்கே 12 வரும், 12ல் 6 போணுச்சுன்னா 6. அப்போது 6,435ங்கிறது தான் வட்டி. இப்போ எப்பயும் போல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு PNR/100 இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ல. அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா முதல் நம்ம வட்டி நோட் பண்ணுவோம் 6,435ன்ட்டு. அதுக்கு அடுத்தது அசல் வேல்யூ என்ன? 16,500. காலம் நம்மளுக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ நம்ம சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். அதுக்கடுத்து 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் 3 15, மறுபடியும் 3 15னே வரும். இங்கே 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் 1 5 5, பேலன்ஸு 1. 14னா 2 டைம்ஸ் மட்டும்தான் வரும், 10ன்னு வரும், பேலன்ஸ் 4 இருக்கும். 43 அப்படின்னா 8 5 40, பேலன்ஸ் 3, 35ன்னு வரும், 7 5 35. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? 11ஆலே அடிச்சு கொடுக்கலாம் அல்லது 3ஆலே அடிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் 3ஆலே அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? இப்போ 11ஆல் அடிச்சு கொடுத்துருவோமா டேரெக்டாக? ஏன்னா பெரிய நம்பர் சிம்ப்ளை பண்ணி பார்ப்போம். இங்கே 3 அப்படின்னு வருமா? இங்கே பாருங்கள், ஒரு 11 11, பேலன்ஸ் 1. அப்போ 18ன்னு மாறுமா? பக்கத்தில் இருக்க 8ஓட 18லையும் ஒரே ஒரு 11 தான் இருக்குது, பேலன்ஸ் 7 வரும், பக்கத்தில் 7 தான் இருக்குது. அப்போ 77னா 7 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே 117 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அடுத்து 13 இருக்குது. மறுபடியும் 3ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 3ஆல் அடிச்சு கொடுத்தா 3 9, பேலன்ஸு 2 வரும். 11ல் 9 வருஷம் பேலன்ஸ் 2, 27 அப்படின்னா 9 3 27, 39ன்னு இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கும், இந்த சைடு 13 இருக்குது. இதுதான் ரிமைனிங் இருக்கிறது. இப்போ அடுத்து ஃபைனல் கரெக்ஷன் ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். ஒரு 13 13, 3 13 33. அப்போ என் வேல்யூ என்ன? 3 அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் மெத்தட்ஸு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அதுக்கப்புறம் வெவ்வேறு நம்பர்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி சிம்ப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஸ்பீடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அப்போ எக்ஸாம் காலில் இன்னும் டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், செல்வன் ரூபாய் 5000 3 மாதத்துக்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் ரூபாய் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். 3 மாதத்துக்கு ஒரு டைம் 5000 ரூபா சேமிக்கிறாரா, இப்போ அவர் வருஷத்துக்கு எவ்வளோ சேமிப்பார்னே எடுத்துக்குவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா 12 மாதம் தானே, அப்போ 3ஓட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 12. அப்போ 5000தோட நீங்கள் 4 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஐநாங்க 20,000ங்கிறது நம்மளுக்கு கிடைக்குமா? ஸோ 0 கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போது ஒரு வருஷத்தில் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20,000 கிடைக்கும். நீங்கள் சாதாரண மனக்கணக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3 மாதத்துக்கு 5000 ரூபா, அடுத்த 3 மாதத்துக்கு இன்னொரு ஒரு 5000 ரூபா, 6 மாதம் ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு அடுத்த 3 மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா, 9 மாதம், 9 மாதத்துக்கு 5000, அதுக்கு அடுத்தது 12 மாதம், ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபா அவருக்கு கிடைக்குது. இதுதான் அவர் கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட்டு ஒரு வருஷத்துக்கு. இப்போ மாதம்னு 5000 ரூபான்னு சொன்னதை நம்ம என்ன பண்ணிட்டோம், வருஷத்துக்கு அவர் கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அவர் 20,000 ரூபா சேமிக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 1,50,000 அவர் சேமிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இது சாதாரண எதில் நோட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிராஸ் மல்டிபிள் கான்செப்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அவருக்கு 20,000 சேமிக்கிறாரு. 20,000 எஸ். இப்போது 1,50,000 சேமிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும்? இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ இங்கே இந்த 1,50,000 இன்ட்டு 1 அப்படின்னா அந்த 1,50,000 தான், டிவைடட் பை இந்த 20,000. ஓகேவா? ஸோ 20,000 0 கரெக்டாக நோட் பண்ணியிருக்கேனா? எஸ். ஓகே. அப்போது மேலே இருக்க 4 ஜீரோவுக்கு கீழே இருக்க 4 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது என்ன? 15/2. 15/2 அப்படின்னா ஆன்சர் 7.5. ஓகே. அப்போ 7.5 வருஷம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக மாதத்துலேருந்தும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆர் நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்து ஆப்ஷனில் வருஷம் இருக்கனால நீங்கள் டைரெக்டாக இந்த 7.5 வருஷம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது எல்லாமே இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண அந்த குறுக்கு பெருக்கல் கான்செப்டை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அடுத்த மாடல் தான். ரூபாய் 2,500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும், ரூபாய் 1,500க்கு 5 வருடம் 7% வட்டி வீதமும் ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த காலம் என்னங்கிறது தெரியாது. ஆனால் இதுக்குன்னு கிடைக்கிற வட்டி அமௌண்ட்டும் அடுத்ததில் 2வது கேட்டகரியில் பிரின்சிபல் அமௌண்ட்டு 5 வருஷம், இங்கே 7% இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. தனி வட்டி இதுக்கு கிடைக்கிற தனி வட்டியும் ரெண்டும் சமம். நான் சொன்னேன்ல இந்த மாடல், ஃபஸ்ட்டு கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சமம் அப்படிங்கிற கேட்டகரியில் கேட்பாங்கன்ட்டு. ஸோ இந்த மாடலை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது இதில் கேட்டகரியில் இருக்க அந்த எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ சிம்பிளை பண்ணலாமா? வேல்யூ கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயும் போல் PNR/100 தான். நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதை டேட்டா சிம்பிளை பண்ணிடலாம். பிரின்சிபல் அமௌண்ட் நோட் பண்ணிட்டோம். 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, காலம் என்னங்கிறது தெரியாது, டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அடுத்ததில் 1,500 இன்ட்டு 5 வருடம் இன்ட்டு அடுத்து 7% டிவைடட் பை 100. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 ஜீரோவும் இங்கே இருக்க 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 4×5 5, 5×5 25, அடுத்து 4×5 5, இங்கே 3×5 15, 1 3 3, இங்கேயும் கிடைக்க 1 3 3. அப்போ என் வேல்யூ கிடச்சிருச்சா? என் வேல்யூ மீது இருக்க அந்த 7 தான். அப்போ என் வேல்யூ என்ன? 7 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என் வேல்யூ 7 ஆண்டுகள். என் வேல்யூ 7 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். அப்போது அதே அந்த கொடுத்துருக்க அந்த 2க்கும் கிடைச்ச தனி வட்டி சமங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் இதே கான்செப்ட் தான். 6,000 ரூபா அசல் கொடுத்துருக்காங்க, 5% ஆண்டுகள், 5 ஆண்டுகள் கொடுத்துட்டு அடுத்தது 4% வட்டி வீதம். இது கண்டிஷனுக்கு. இதுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் அடுத்து அசல் 8,000 3% வட்டி வீதம்
ஆனால் இந்த ரெண்டாவது கேட்டகரிக்கு காலம் என்னங்கிறத கொடுக்கல. ஆனால் கொடுக்காம ரெண்டுக்கும் கிடைக்கிற தனி வட்டி சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரீவியஸாக பார்த்தா அதே மாடல் தானே. ஸோ இந்த மாடலுக்கு நீங்கள் தெரிஞ்சிட்டதுனால இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ம் வேல்யூ நம்ம கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ண போகிறோம். இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். இதை ஈஸியாக நீங்கள் ட்ரிக் மூலியமாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மடங்கு. இங்கே என்னங்க சார் மடங்கு கொடுத்துருக்காங்க? 12% தனி வட்டி வீதத்தில் தொகை இரட்டிப்பாக மாறுவதற்கு ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மடங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெட்டிப்பு தான் மடங்கு. 2 மடங்கு அப்படின்னு தானே ரெட்டிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 டைம்ஸ் டபுள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்போது இந்த மாதிரி மடங்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மடங்கில் ஒன்று மைனஸ் பண்ணிடுங்க. மடங்கில் ஒன்று 2 மடங்கில் ஒன்று மைனஸ் பண்ணால் 1 மடங்கு தான். அதை நீங்கள் 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 1 மடங்கு இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்தோம்னா 100 தானே. 1 இன்ட்டு 100 100 தானே. ஓகேவா? ஸோ 100 நோட் பண்ணிவிட்டு இந்த 12% அப்படியே நீங்கள் டிவைடில் நோட் பண்ணுங்கள். இந்த இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? இப்போ இதை நீங்கள் 4ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 25ன்னு வரும், இங்கே முன்னாங்க 12ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 25/3ங்கிற போது 3/24. அப்போ 8 டைம்ஸ் இருக்குது. பேலன்ஸ் 1 இருக்கா? 25ல் 24 பண்ணலாம், பேலன்ஸ் 1 இருக்கா? 1/3. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தோம்னா இப்போ 8 ஆண்டுகள்ங்கிறது 3 மாதம் கொடுத்துருக்காங்க. 8 ஆண்டுகள். அதே போல் 8 ஆண்டுகள் 4 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம 8 ஆண்டுகள் ஓகே. அப்போ 1/3ங்கிறது நம்ம மாதமாக கன்வெர்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளானதான். அந்த 1/3 மட்டும் 12ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஆன்சர் என்னன்னு கேட்கணும். 1 3 3 4 12. அப்போது 8 வருடம் 4 மாதங்கள். ஓகேவா? 4 மாதங்கள் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அப்போ அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோமா? இதுக்கான ஃபார்முலா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ஆர் = மடங்கு -1 × 100. இந்த ஃபார்மெட்டை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அதாவது இந்த 100/12ங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன கேட்குறாங்க அதை வச்சுக்க வேண்டியதான். என்ன கொடுத்துருக்காங்க? R வேல்யூ கொடுத்துருக்கனால நான் அந்த மடங்கு -1 × 100 நான் சொன்னேன்ல, அதை நம்ம பண்ணிவிட்டு டிவைடில் R வேல்யூ நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக தெரிஞ்சுக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இதே கான்செப்ட் கொஸ்டின் தான். வருடத்திற்கு 18.75% என்ற எளிய வட்டி விதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் ரெட்டிப்பாகும்? அப்போ இங்கே ரெட்டிப்புங்கிற மடங்கு வந்துருச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது. அப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன்? 2 மடங்கு அப்படின்னு இருக்குல்ல, அப்போ 2 மடங்கு 1 நான் மைனஸ் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 1 × 100 100 தான் வரும். இந்த 18.75 அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பாருங்கள், 100 மேலே அப்படியே நோட் பண்ணுறேன். இந்த 18.75ங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இந்த 18.75 முழுசாக போட்டு டிவைடில் 100 போடலாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அதாவது டெசிமல் வேல்யூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சுன்னா நீங்கள் முழு நம்பரை போட்டு டிவைடில் 100 போடலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி தான் இங்கே பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன நடக்கும்? இந்த 100 = அந்த மேலே மல்டிப்பிளாக மாறும். ஓகேவா? அப்போ மேலே ஏற்கனவே ஒரு 100 இருக்குது, இந்த ஒரு 100ம் போகும்போது மல்டிப்பிளாக மாறும். டிவைடட் பை 1875 இருக்கும். இதை சிம்ப்ளை பண்ணால் ஆன்சர். எப்படி சிம்ப்ளை பண்ணால்? 5ஆல் சிம்ப்ளை பண்ணாமா? 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் 20. ஓகேவா? 100 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் 20. இங்கே என்ன வரும்? 5 15, பேலன்ஸ் 3, 37னா 7 35, பேலன்ஸ் 2, 25னா 5 25. ஓகே, மறுபடியும் 5ஆல் சிம்ப்ளை பண்ணாமா? என்ன வரும்? இங்கே 5ஆல் சிம்ப்ளை பண்ணுறோமா? 4 5 20. ஓகேவா? இங்கே 7 35, பேலன்ஸ் 2, அப்போ 25னா 5 25. இப்போது 25ஆல் அடித்து கொடுக்கலாம். 4 25 100, 3 25 இந்த 75. ஓகேவா? அப்போ மேலே இருக்கிறது இந்த ஒரு 4 இந்த ஒரு 4 மல்டிபிள் பண்ணி ஆகணுமா? 4 4 16 டிவைடட் பை 3. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? இப்போ இது எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம்? 3 இங்கே 15 16 பார்த்தோம்னா 3 15, 5 வருடம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. அப்போ 5 வருடம் 4 மாதங்கள் தான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்க போகுது? 1/3 தான் இருக்குது. 1/3 தான் எவ்வளோ மாதங்கிறது போன சமயம் நம்ம பார்த்தோம்ல, 4 மாதம். அப்போ 5 வருடம் 4 மாதம் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் மடங்கு கான்செப்ட் தான். பட் என்ன அப்படின்னா ஒரு தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும்? அப்போ ஃபஸ்ட்டு 3 மடங்கு ஆகுங்கிற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்தில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இதையும் நீங்கள் 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். ஒன்று நான் ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன், அதில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா எப்பயும் போல் என்ஆர் ஈக்குவல் மடங்கு -1 இன்ட்டு 100 இதில் நீங்கள் சிம்பிளை பண்ணி ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்ததில் இந்த ஆர் வேல்யூ இங்கே யூஸ் பண்ணி என் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷன் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன், ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். பாருங்கள், இப்போது ஒரு அமௌண்ட்டுங்கிறது வருஷம் 0 வருஷத்தில் ஒரு மடங்காக தான் இருக்கும். 0 வருஷத்தில் ஒரு மடங்காக தான் இருக்கும். இப்போ தனி வட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, தனி வட்டி அப்படின்னா ஒவ்வொரு மடங்காக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அடுத்து 2 மடங்காகும், அதுக்கு அடுத்தது 3 மடங்காகும். இப்படி தான் ஒவ்வொரு மடங்காக தான் இன்க்ரீஸ் ஆகும். இது தனி வட்டியில். ஓகேவா? இப்போ பாருங்கள், 3 வருஷத்தில் 20 வருடம், அதாவது 20 வருஷத்தில் 3 மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? மொதல் பாயிண்ட் அதானே கொடுத்துருக்காங்க, 20 வருஷத்தில் 3 மடங்காகுன்ட்டு. இப்போ இது 2 மடங்காக மாறிட்டு தான் அதுக்கப்புறம் 3 மடங்காக ஆகும் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேல. இப்போ இந்த ரெண்டு மடங்காக எப்போ மாறி இருக்கும்னா, இந்த 20 வருஷத்தில் சரிபாதிங்கிறத இங்கே யூஸ் பண்ணலாம். 20 வருஷத்தில் சரிபாதி எவ்வளவு? 10. அப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அது ஒவ்வொரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 வருஷத்தில் ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மடங்குல இருந்து 2வது மடங்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இன்னொரு ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த ஒரு 30வது வருஷத்தில் என்ன ஆகும்? 30வது வருஷத்தில் இது இன்னொரு ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு 4 மடங்காக வந்திருக்கும். இதுதான் தனி வட்டிக்கு. அப்போது இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாலுமே கூட அழகாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், எந்த வித ஃபார்முலாவும் அப்ளை பண்ணாமல். இப்போ நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு 20 வருடத்தில் 3 மடங்குங்கிற பார்த்தோமா? அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? மடங்கில் 1 குறைச்சிக்கணும். மடங்கில் 1 குறைச்சோம்னா 3 மடங்குனா 3ல் 1 போணுச்சுன்னா 2. ஏன்னா இங்கே 3 - 1 அப்படி தானே போடுவோம். அப்போ 2ன்னு கிடைக்கும். 2 × 100 200. 200 டிவைடட் பை அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 20 வருஷம் சொல்லியிருக்காங்களா? அப்போ 20 இங்கே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 வேல்யூ கிடைக்கும். ஓகே, 6 வேல்யூ என்ன? 10% இதை அடிச்சு கொடுத்தோம்னா 10ன்னு கிடைக்கும். 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? அதே வட்டி வீதத்தில் 2 மடங்காக மாறுறதுக்கு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே வட்டியில். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இதே என்ஆர் ஈக்குவல் மடங்கு -1 இன்ட்டு 100 யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன? எத்தனை அதே தொகை எவ்வளவு காலத்தில் அப்படின்னு கேட்டனால எண்ணு மட்டும் தான் நம்ம இந்த சைடு நம்ம வச்சுக்க போகிறோம், மீது உள்ளது. அப்போ மடங்கு -1 அப்படிங்கிற போது இங்கே 2 மடங்கு தானே 2வது கேட்டகரிக்கு. அப்போ 2 - 1 தான் வரும். 1 × 100 100. ஓகே, அப்போ 100 பை இங்கே நம்ம என்ன ஆர் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆர் வேல்யூ என்ன? 10. இப்போ இதை பாருங்கள், என் வேல்யூ இங்கே ஒரு 10 இங்கேயும் ஒரு 10. அப்போ என் வேல்யூ 10 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த 2 ஸ்டெப்பு அப்ளை பண்ணுறது மூலயமா தான் நம்ம என் வேல்யூ 10ன்னு கண்டுபிடிப்போம். நான் சொன்ன ஷார்ட்கட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 2 மடங்காக மாறுறதுக்கு 10 வருஷங்கிறது நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் இதே கான்செப்ட் தான். பட் இங்கே நம்பர்ஸ்லாம் எதுவும் கொடுக்காம லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காக மாறும்? இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? n ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? இந்த n கேபிட்டல் என்னங்கிற வேல்யூ இந்த ஸ்மால் n கொடுத்துட்டாங்க. ரெட்டிப்பாகுங்கிறது மடங்கு. ஓகே, அப்போ ஃபார்முலா என்ன? nr ஈக்குவல் மடங்கு -1 × 100 இதானே. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? மடங்கு 2 மடங்குனா 2 - 1 2 - 1 1ன்னு வரும். 1 × 100 100 தான். 100 டிவைடட் பை இந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ தான், அந்த என்னோட வேல்யூ தான். அவங்க என்ன ஆண்டுகள் ஸ்மால் என் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம இங்கே டிவைடில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ ஆரோட வேல்யூ இதுதான் நமக்கு கிடைக்கும். நம்பர்ஸ் கொடுத்துருந்தா சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வேல்யூ என்னென்னா இதுதான். இப்போ அடுத்தது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காகும் சொல்லிட்டாங்கல்ல. அப்போ இந்த மடங்கு m அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். nr ஈக்குவல் மடங்கு -1 × 100. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து n வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? மடங்கு -1 × 100 டிவைடட் பை ஆர் அப்படின்னு தானே நம்ம போட்டிருப்போம். ஓகே, இந்த ஆறுங்கிறது ஈக்குவல் சைடு ரொம்ப டிவைடில் வரும். ஓகே, இப்போ மடங்கு என்ன? m தான் அதோட மடங்கு. மடங்கு -1 × 100
டிவைடட் பை ஆர் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஆர் வேல்யூ தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 100/n. அதே 100/n நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இப்போ எதை நம்ம சிம்பிளை பண்ணலாம்? இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். அப்போது ஏற்கனவே ஒரு டிவைடு கீழே ஒரு டிவைடில் எண் இருந்துச்சுன்னா இந்த எண் என்ன ஆகும்? இந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக ஆகும், அதாவது மேலே போகும்போது மல்டிப்ளாக மாறும். அப்போ m-1 இன்ட்டு என்னன்னு மாறும். இதுதான் அந்த வருடம். ஓகே, அவங்க நம்பர்ஸும் கொடுத்துருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா என்ன இருக்குது? ஆப்ஷன் சி இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக இந்த மாதிரி மடங்கு கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இங்கேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டினை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டியானது அசலின் 9/16 மடங்கிற்கு சமம். வட்டி விதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி விதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இங்கே முக்கியமான குழு என்ன அப்படின்னா, இந்த வட்டி விதமும் வருடமும் சமம் இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்து மடங்கு கொடுப்பாங்க. இந்த மடங்கு எதுக்குரிய மடங்கு? தனி வட்டிக்குரிய மடங்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் கொடுத்தாங்கன்னா அழகான ஒரு ட்ரிக் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வருடமும் வட்டி விதமும் சமம்னு சொல்லிட்டாங்கன்னாவே x² போட்டுக்கோங்க. வருடமும் வட்டி விதமும் சமம் சொன்னாவே x² போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மடங்கு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மடங்கு அப்படியே நீங்கள் நோட் பண்ணுங்கள். 9/16 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சிம்பிளை பண்ணுங்கள். இப்போது இங்கே கொடுத்துருக்க x² இருக்கா? இங்கே கொடுத்துருக்க நம்பரில் எதுவுமே எல்லாமே பார்த்தோம்னா ஒரு வர்க்க எண் தான். 9 அப்படிங்கிறது 3ஓட வர்க்க எண், 16 அப்படிங்கிறது 4ஓட வர்க்க எண், 100 அப்படிங்கிறது 10ஓட வர்க்க எண். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே 2ஆல் சிம்பிளை பண்ணால் 2 4 2 10, 3 × 5 15, 15/2. 15ல் பாதி என்ன? 7.5. 7 1/2ன்னு சொல்லலாமா? அப்போது வருடமும் வட்டியும் சமம் சொன்னாங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 7.5 தான், 7.5% தான். என் வேல்யூ அந்த 7.5% தான். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அப்போது வருடமும் வட்டி விதம் சமம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்க எல்லா மாடலுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நம்ம இனி அந்த நம்பர் டிஃப்ரெண்ட்டாக நம்பர்ஸ் வரும், அந்த நம்பர்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த 30வது சம்மு கேட்டிங்களா? ஸோ அந்த 30வது சம்மு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 30வது சம் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 2600 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6% மற்றும் 8% தனிவட்டி விதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருடம் முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவான தனிவட்டி பெறுகிறார் எனில் 4% வட்டி விதத்துக்கு செய்த முதலீடு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ஒரே ஒரு அமௌண்ட்டு 2600 ரூபாயை இவர் என்ன பண்ணுறாரு? 3 பகுதிகளாக பிரிக்கிறாரு. ஓகேவா? 3 பகுதிகளாக பிரிக்கிறாரு. ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று இசட்னு எடுத்துக்கிறேன். அது நம்மளுக்கு தெரியாது தானே, அதனால் XYZ நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் இதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஒன்றுக்கு 4%, இன்னொன்று 6%, இன்னொன்று 8%. ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிடும். அடுத்து காலம் என்ன? ஒரு வருடம் முடிவுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ என் வேல்யூ 3 இதுக்குமே ஒரு வருடம் முடிவு தான். இப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4%க்கு செய்த முதலீடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது 3க்கும் ஒரே அளவான தனி வட்டி பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது. அப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சுன்னா என்ன? மொதல் அளவுக்கு கிடைச்ச தனிவட்டி ஈக்குவல் டு 2வது அளவுக்கு கிடைச்ச தனிவட்டி ஈக்குவல் டு 3வது அளவுக்கு கிடைச்ச தனிவட்டி, 3மே ஈக்குவல் தான். இப்போ நம்ம PNR/100 பண்ணுவோம், சேம் ஃபார்முலா தான். PNR/100 தானே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3 இதுக்குரிய அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, காலம் என்ன, எல்லாம் தெளிவாக நோட் பண்ணிட்டோமா? இதை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் இதுக்கு என்ன வரும்? எக்ஸுங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, 4% வட்டி வீதம், காலம் ஒரே ஒரு காலம் தான், டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அதே போல் தான் ஒய் அப்படிங்கிறது இதோட பிரின்சிபல் அமௌண்ட்டு, 6% வட்டி வீதம், ஒரே ஒரு காலம் தான். ஓகே, அடுத்தது இசட்டு 8 1 டிவைடட் பை 100. இப்போ பாருங்கள், கீழே இருக்க அந்த 100லாம் எல்லாம் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடுங்க. மீதியில் பாருங்கள் 4x கிடைக்கும், 6y இருக்கும், 8z இருக்கும்.
ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 4% முதலீட்டுக்கு கிடைச்ச 4% வட்டி வீதத்துக்கு செய்த முதலீடு என்னன்னு தானே கேட்குறாங்க. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஒய் அப்படிங்கிற டேமையும் எக்ஸாக மாற்றிக்கிறேன், இசட் அப்படிங்கிற டேமையும் எக்ஸாக மாற்றிக்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஒய்ங்கிற டேமை நம்ம எக்ஸாக மாற்றுறதுக்கு இதை ரெண்டே எடுத்துக்கணும். இதை ரெண்டே எடுத்தா இப்போ 4x வேல்யூ 6y அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை ரெண்டால் அடிச்சு கொடுங்க, 2 இங்கே 3ன்னு வரும். ஓகேவா? இப்போது ஒய் வேல்யூ மட்டும் தேவை அப்படின்னா இந்த 3 ஈக்குவல் சைட் இப்போ டிவைடாக மாறுமா? அப்போ ஒய் வேல்யூ என்ன, ஏற்கனவே அந்த சைட் 2x இருக்குது, இந்த டிவைடில் 3ன்னு மாறும். இதுதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ இதை ஆக்சுவலாக ஒய்யை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒய்யை எக்ஸாக மாற்றிருக்கோம். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது இசட்டை எக்ஸாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த 4xஐ 8 இசட்டால் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இந்த வேல்யூவை இதால் ஈக்குவேட் பண்ணணும், ஏன்னா மூணுமே ஈக்குவல் தானே. இப்போ இதில் பாருங்கள், 1 நாள் 4 இருந்தாங்க 8. இப்போ நம்மளுக்கு தேவை இசட் வேல்யூ தான் தேவை. அப்போது இந்த இசட் இந்த சைடு வச்சுட்டு 2 வந்து இருக்கு, இது ஈக்குவல் அந்த சைடு போனால் x/2ன்னு வரும். இதுதான் இசட்டோட வேல்யூ. ஓகேவா? ரைட். ஸோ ஒய் வேல்யூ தெரிஞ்சுட்டீங்க, இசட் வேல்யூ தெரிஞ்சுட்டீங்க. நெக்ஸ்ட் என்னங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட், அவர் வந்து 3 அமௌண்ட்டாக பிரிச்சுருக்கலாம். பிரிச்சிருந்தாலும் அவர்கிட்ட இருந்த மொத்த அமௌண்ட் என்ன, இந்த 2600 தானே 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. அப்போ 3 பார்ட்டாக எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 3 பார்ட்டாக பிரித்தாலும் அவர்கிட்ட இருந்த அமௌண்ட்டு 2600க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 3 அமௌண்ட்டாக பிரிச்சிருந்தாலுமே கூட அந்த 3ஓட கூடுதல் எதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும், 2600க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ் வேல்யூ அப்படியே போட்டுடலாம். ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா 2x/3, அந்த ஒய்க்கு பதிலாக 2x/3 நீங்கள் நோட் பண்ணிடலாம். ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ்னு வச்சுருக்கோம்ல, x/2ன்ட்டு, அப்போ அதை x/2 நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 2600. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு நம்ம எல்சிஎம் 3 2ன்னு இருக்குது, இதுக்கு எல்சிஎம் 6 தானே கிடைக்கும். ஓகேவா? அப்போ 6ன்னு மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 6xன்னு வரும். இங்கே 3ஓட 2 மல்டிபிள் பண்ணால் தான் 6. அப்போ மேலே நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணாமா, 2 4x ப்ளஸ் இங்கே 2ஓட 3 மல்டிபிள் பண்ணால் தான் 6. அப்போ மேலே நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3x ஈக்குவல் டு 2600. ஓகே, இப்போ மேலே இருக்க எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 6x ப்ளஸ் 4x ப்ளஸ் 3x எவ்வளோ வரும், 13x ஈக்குவல் டு இந்த 2600. இந்த டிவைடில் இருக்க 6 என்ன ஆகும், ஈக்குவல் அந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறும். ஓகேவா? அந்த மல்டிபிளாகவே நீங்கள் அப்படியே அந்த கண்டிஷனில் வச்சுருங்க, மல்டிபிள் பண்ண தேவையில்லை. இப்போ சிம்பிளை பண்ணலாம். 13 13 2 13 26. அப்போ இங்கே இடத்துல 200ன்னு வருமா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா, 200 × 6 12. அப்போது 1200 தான் அந்த முதல் பகுதி 4% வட்டி வீதத்துக்கு பிரித்த பகுதி 1200. ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் அந்த கண்டிஷனை கரெக்டாக கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், எந்த க்ளூ இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாறும். ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.